Hello everyone, welcome to Manju's Magical Work. இன்னைக்கு ஆரி ஒர்க் பிகினர்ஸ் பீட்ஸ் ஒர்க்ல திலகம் ஷேப் ஃபில் பண்றப்ப என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்க, அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், ஷார்ட் எட்ஜ் எப்படி கொண்டு வரலாம், ஷார்ட் எட்ஜ் வரலைன்னா அதை வந்து ரெண்டு விதமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த ரெண்டு டைப்பும் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பீட் நீடிலும் சீவிங் த்ரெட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு திலகம் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். திலகம் ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2mm பீட் யூஸ் பண்ணி திலகம் ஸ்டோனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நீங்கள் சுகர் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். திலகம் ஷேப்க்கு எப்பவுமே வந்து எட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கணும். த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீட் லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு பீட் லோட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி வந்து ஒரு பீடும் லோட் பண்ணும்போது நெருக்கமாக வச்சு ஸ்டிச் போடணும். பீட்ஸ் வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். பீட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வச்சு வந்து ஃபில் பண்ணாதீங்க, அப்படின்னா கேப் நல்லா தெரியும். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணணும். சுகர் பீட்னாலுமே சிங்கிள் பீட் வந்து லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து சிங்கிள் பீடாக யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் பீட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண பீடும் லாஸ்ட்டாக இப்போ ஃபில் பண்ணியிருக்க பீடும் வந்து சேம் லெவலில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே வந்து ஒரு பீட் வந்து ப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டாக ஃபில் பண்ண பீடும் லாஸ்ட்டாக ஃபில் பண்ண பீடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு எப்படி வரணும்னா, நம்ம வந்து மேலே ஒரு பீட் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி அக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம இன்னொரு பீட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பீடுக்கும் இடையில நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ரெண்டு பீடுக்கும் சென்டராக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த அக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். சென்டராக ஒரு பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. சிலருக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் வராது, அந்த ஃபஸ்ட்டு பீடும் லாஸ்ட் பீடும் ஈக்குவலாக வராது. அது எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இனி பார்க்கலாம். இப்போ இந்த திலகம் ஸ்டோனோட எட்ஜில் வந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு சிங்கிள் பீடாக வந்து லோட் பண்ணுறேன். இப்போ பிகினர்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ சிங்கிள் பீடாக வந்து லோட் பண்ணுவாங்க, கரெக்டாக தான் வந்து ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. பட் அவங்க பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, பீட் லோட் பண்ணதுக்கப்புறம் டைட் பண்ண மறந்துடுவாங்க. கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டிச் போடணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பீட் லோட் பண்ணது கிட்டையே வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச் போடணும். அப்படி இல்லாமல் இப்போ நான் எப்படி ஸ்டிச் போட்டுட்டு வரேன்னு பாருங்க. இந்த மாதிரி ரேண்டமாக பீடை லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வர்றது. அப்படி ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நல்ல கேப் தெரியும். நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து இருக்காது. நம்ம திரும்ப பீட் ஒர்க்கெல்லாம் பிரிச்சுட்டு போடுற மாதிரி ஆயிரும். நமக்கு வந்து ரெண்டு வேலை ஆயிரும். ஸோ வந்து பீட்ஸ் வந்து போடும்போதே வந்து டைட் பண்ணி கிட்ட வச்சு போடுங்க. பீட்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டிச் போடுறது பீட் முடிகிற இடத்துல வச்சு ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், நான் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நமக்கு வந்து எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஷார்ப் எட்ஜ் கிடச்சிருச்சு, பட் வந்து எவ்வளோ கேப் இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கே இல்லை. ஃபஸ்ட்டு டைப்புக்கும் இப்போ செகண்ட் டைப் நான் போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. இனி வந்து நம்ம கரெக்டாக தான் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன், கேப் வரல. ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஷார்ட் எட்ஜ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பீடுக்கும் லாஸ்ட்டாக ஃபில் பண்ண பீடும் வந்து ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ மேலே ஒரு பீட் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அந்த அக் மாதிரி ஃபார்ம் ஆகாது, எனக்கு ஷார்ப்பான எட்ஜும் கிடைக்காது. இதை ரெண்டு டைப்பாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க ஒரு 4 பீடை வந்து பிரித்து விட்டுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து சிங்கிள் பீடாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் போடணும். ஆனால் லைட்டாக சின்ன கேப் விட்டு ஃபில் பண்ணணும். நமக்கு வந்து அந்த கேப் வந்து பெருசாகவே தெரியக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக வந்து கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து மேலே வந்து அட்ஜஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்பேஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக வரக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கல, நமக்கு வந்து ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செகண்ட் டைப் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் சின்னதாக கேப் வந்து பெருசாக தெரியலை, நான் இருந்தாலும் வந்து இப்போ ஷார்ப் எட்ஜ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒருவேளை சிலருக்கு வந்து ஷார்ட் எட்ஜ் கிடைக்கல அப்படின்னா திரும்ப வந்து ரெண்டாவது டைப் லாஸ்ட்டுக்கு 4 பீடை வந்து பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு
ஒரு பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சுக்கு பதிலாக 2 ஸ்டிச் வந்து கிட்ட போட்டுக்கணும். 2 ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து மேலே வந்து ஈக்குவலாக வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஈக்குவலாக வந்துடும் கண்டிப்பாக. ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே சிங்கிள் பீட் வச்சு நமக்கு ஷார்ட் எட்ஜ் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 பீட்க்கு வந்து 2 ஸ்டிச் போட்டதுனால எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து எனக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். இப்போ ட்ரா பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சைடாக இருந்தது. இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு வந்து இப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. 2 டைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு டைப்பில் வந்து ஈக்குவலாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து 2க்கும் இடையில சிங்கிள் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எண்ணாட் வந்து போட்டேன். ஷார்ப் எட்ஜ் வந்து இப்போ கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரி ஸ்டிச்சஸ் எல்லாம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.